சூர்யா, சூர்யா. என்னாச்சு? ஏன் இப்படி வந்து நிக்கிற? காஃபி? உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? உனக்கு காஃபி பிடிக்குமேன்னு போட்டு என் கையாலே கொண்டு வந்தேன். நீ என்னடான்னா என் மேலே கோவப்படுற? அது இல்ல, நீ ஏன் இதெல்லாம் கொண்டு வந்த? அதான் சாரதாம்மா இருக்காங்கல்ல, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நானே கீழே வந்து காஃபி குடிச்சுக்க போறேன். இதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல. இனிமே நான் தான் உனக்கு இதெல்லாம் பண்ண போறேன். காஃபி ஆறிட போகுது, இந்தா குடி. சூர்யா, போதும் போதும், அப்படியே மறுபடியும் படுத்து தூங்கிடாத. போய் குளிச்சுட்டு வா, அப்பதான் ஃப்ரெஷ்ஷா இருப்ப. உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுறேன். என்னாச்சு இவளுக்கு? ரொம்ப வினோதமா பிஹேவ் பண்றா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் முதல்ல குளி. இந்தா. ஒரு நிமிஷம். இன்னொரு முக்கியமான விஷயம். இன்னைக்குதான் உனக்கு லாஸ்ட் பெட் காஃபி. இதுக்கப்புறம் நீ பிரஷ் பண்ணாதான் உனக்கு காஃபி. நானே கொடுத்தாலும் நீ குடிக்க கூடாது, சரியா? நீ எங்க வர? நீ குளிக்க போற. சரி. எண்ணெய் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு ஆயில் பாத் எடுக்கலாமேனு தான். நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா நான் தானே இதெல்லாம் பண்ண போறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஷாம்பு, கண்டிஷனர் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். பாடி லோஷன் கூட வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் ஆல்ரெடி அங்க இருந்ததே. அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன். என்னது? தூக்கி போட்டுட்டியா? ஆமா, நீ யூஸ் பண்ற பிராண்ட் எதுவுமே சரியில்லை. அதான் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசா நல்ல பிராண்டா, எனக்கு பிடிச்ச பிராண்டா வாங்கி வச்சிருக்கேன். அப்புறம் போதும், நான் பாத்ரூம் தான் போறேன், ஃபாரின்க்கு இல்ல. சூர்யா, என்னாச்சு? ஏன் கண்ணை போட்டு இப்படி ரப் பண்ற? ஒண்ணும் இல்ல, குளிக்கும் போது கண்ணுல கண்டிஷனர் பட்டுருச்சு, அதான் ஒரு இச்சிங்கா இருக்கு. அதுக்காக இப்படியா ரப் பண்ணுவ? பாரு, கண்ணெல்லாம் எப்படி ரெட் ஆயிடுச்சு.
அடிக்கடி சிரிக்கிற. சாமான்யா, நீ ரொம்ப மாறிட்ட. நீயும் தான் மாறிட்ட. முன்னெல்லாம் என்ன பார்த்தாலே ரொம்ப கோவப்படுவ, எரிஞ்செரிஞ்சு விழுவ. இப்போ என்கிட்ட எவ்ளோ லவ்வோட பேசுற. ஏன் இந்த திடீர் மாற்றம்? எனக்கு பிடிச்ச மாதிரி நீ மாறிட்ட. உனக்கு பிடிச்ச மாதிரி நானும் மாறிட்டேன். I love you, Surya. Love you too. ஏய் சாமான்யா, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ, அப்போ எல்லாம் கனவா? ஹலோ சாமான்யா, என்ன? உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வேணும்னு சொல்லு. அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண வேண்டாம். அதான் சாரதாம்மா இருக்காங்க, சரண்யா இருக்கா, அப்புறம் என்ன? அவங்கெல்லாம் இருந்தாலும் நான் பண்ற மாதிரி வருமா? இனிமே உனக்கு நான் தான் சமையல் பண்ணுவேன். உனக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லு. எனக்கு எதுனாலும் ஓகே. சரி, நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. உனக்காக நான் கீழே வெயிட் பண்றேன். ஆண்டி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, காய்கறி வெட்டிட்டு இருக்கேன். ஐயோ ஆண்டி, அதுக்கு தானே நான் வந்திருக்கேன். இன்னைக்கு என்னோட குக்கிங். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் எல்லாமே நான் தான் பண்ண போறேன். அதனால இன்னைக்கு ஒன் டே உங்களுக்கு ரெஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க ராஜி ஆண்டி. சூடா நெய் தோசை போட்டு தட்டுமா? அங்கிள், உங்களுக்கு பொங்கல் பிடிக்குமா? அதுல முந்திரி, திராட்சை, பெப்பர் எல்லாம் போட்டு சூப்பரா பண்ணி தரேன். உங்க யாருக்கும் சுகர் இல்லையே? இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு கேசரி பண்றேன். ஒரு நாள் அதையும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கிச்சன் பக்கம் யாரும் வந்துட கூடாது, புரியுதா? இவ மாமியார்காரி கிச்சனுக்கே வரமாட்டா. இவ என்னடானா ஹோட்டல் மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஆர்டர் எடுத்து பண்றேன்னு சொல்றா. சரியான லூசா இருப்பா போல இருக்கு. டைம் வேற ஆச்சு. என்ன ராஜ் இது? பாத்திர கடைக்குள்ள யானை பூந்த மாதிரி இப்படி சத்தம் கேக்குது. இப்போதைக்கு டிஃபன் ரெடி ஆகிற மாதிரி எனக்கு தெரியல. உள்ள பாட்டு சத்தம்லாம் வேற கேக்குது. இது என்ன சமையல் கட்டா இல்ல கிளப்பா? ஏன் ராஜி, இதெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? எங்க அவ பேச விட்டா? அவ பாட்டுக்கு லூசு மாதிரி ஜெயந்தி மாதிரி யார் பேச்சும் கேட்காம சுத்திக்கிட்டு இருக்கா.
என்னத்த சொல்றதோ. காயெல்லாம் கட் பண்ணிருக்கு. எங்க போனா இவ? என்ன ஜெயந்தி டிஃபன் ரெடியா? அது ராஜா ஆண்டி, ஓ ஆண்டி, உங்களுக்கு டிஃபன் என்ன வேணும்? அட உனக்கு எதுக்குமா கஷ்டமெல்லாம்? அதான் சாரதா இருக்காங்களா, அவங்க பாத்துப்பாங்க விடு. நோ வே ஆண்டி, இன்னைக்கு நான் கண்டிப்பா சமைச்சுதான் தீருவேன். இல்லம்மா, ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல. நம்ம வீட்ல நிறைய பேர்ல, எல்லாருக்கும் சமைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீ வேற தனித்தனியா சமைக்கிறேன்னு சொல்ற. அதனாலதாம்மா சொல்றேன். நீ வேற அமெரிக்கால பிறந்து வளர்ந்த பொண்ணு, உனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லைல்ல. ஏன் ஆண்டி, அப்போ என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல சாமானியா. உன்னால முடியும்னு எனக்கு தெரியும். நீ யாரு? ஜெயந்தியோட மருமகளாச்சே. எல்லாம் சூப்பரா பண்ணுவேன். அப்புறம் என்ன ஆண்டி, உங்களுக்கு இன்னைக்கு மெனு என்னன்னு மட்டும் சொல்லுங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு நான் சமைக்கிறத சாப்பிட்டு சூர்யா அப்படியே ஸ்டன் ஆயிடணும். நான் வேணா உனக்கு கூட மாட ஒத்தாசை பண்ணட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் ஆண்டி, நீங்க இங்கே உட்கார்ந்து ரெஸ்ட் எடுங்க. அப்புறம் உங்க மெனு சொல்லவே இல்லையே. நீ என்ன சமைச்சு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான். ஓகே ஆண்டி. என்ன ஜெயந்தி, அந்த பொண்ணு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா, நீ அவ கூட சேர்ந்து ஒத்துதிக்கிட்டு இருக்க? ஆமா, உங்களுக்கு நாங்க பண்றதுதான் கூத்தா தெரியும். இதுவே அந்த சமந்தா பண்ணட்டும், நல்லா இருக்கும். அது இல்ல ஜெயந்தி, எனக்கு என்னமோ அந்த பொண்ணு சமைக்க போற மாதிரி தெரியல. நம்ம எல்லாரையும் கொலை பண்ணி போட போறா. ஷோ, உங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்க. பாவம் அவ கஷ்டப்பட்டு நமக்காக சமைக்கிறேன்னு சொல்றா. அத போய் குத்த சொல்லிட்டு இருக்கீங்க. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படல. உங்களுக்கு எதுதான் சரியா பட்டிருக்கு? எதை எடுத்தாலும் ஒரு கேள்வி, சந்தேகம். அமெரிக்கால இருந்து வந்து நமக்கு சமைச்சு போடணும்னு அவளுக்கு என்ன தலையெழுத்தா? ஏதோ நம்ம பையன் மேல இருக்கிற பாசத்துல இவ்வளவு எல்லாம் பண்றா. அவ எது சமைச்சு கொடுத்தாலும் வாயை மூடிட்டு சாப்பிடுங்க, புரியுதா? சும்மா நையு நையுன்னு. ஐயோ, டைம் வர ஆயிட்டு இருக்கு. இந்த ஆளை வர இன்னும் காணும். எங்கதான் போய் தொலைஞ்சானோ தெரியல. பசியில உள்ள வந்துட்டாங்க, அவ்வளவுதான், நான் மாட்டிப்பேன். நல்ல வேலை, ஒண்ணும் ஆகல. ஐயோ, சொந்த வீட்டுக்குள்ளேயே திருட மாதிரி சுவர் ஏறி குதிச்சு உள்ள வர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? நாய் வேஷம் போட்டா குலைச்சுதானே ஆகணும். ஆத்தாலும் மகளுமா சேர்ந்து ஒரு வீடியோவை வச்சுக்கிட்டு நம்மள உருட்டி மிரட்டி வேலை வாங்குறாளுங்க. நானும் அவங்க எழுப்புக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கேன். எல்லாம் என் தலையெழுத்து. இது எதுல போய் முடிய போகுதோ? என்ன ஒரு வாசனை! நெய் தோசைனா சும்மாவா? ஐயோ, இவன் இங்க வந்தான். பார்சலோட நம்மள பார்த்தா கேள்வி கேட்டே சாவடிச்சிருவானே. என்ன பண்றது? ஐடியா. எலி ட்ரெஸ்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கு. என்ன ப்ரோ இந்த பக்கம்?
சும்மா இயற்கை காத்து வாங்கலாம்னு வந்திருக்கேன். ஓ இயற்கை காத்து, ஆ, அதுவும் நீங்க. என்ன ப்ரோ என்கிட்டே கதை விடுறீங்க பாத்தீங்களா? இல்ல ப்ரோ, காலையில ஜாக்கிங் போனேன்னா ரொம்ப வேர்வைப்பட்டுடுச்சு. நமக்கு தான் வேர்வைனாலே ஒத்துக்காதே, அதனாலதான் காத்து வாங்கலாம்னு வந்தேன். நீங்க பேசுற லாஜிக் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு, ஆனா நம்புற மாதிரி இல்லையே. நீ எதுக்காக இங்க வந்த? நான் இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்தலான்னு வந்தேன். தண்ணியா? செடிக்கா? ஆமா. நம்புற மாதிரி இல்லையே. ம் அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல. போப்பா, வயசு பையன், போய் நேரத்துக்கு சாப்பிடு போ. சாப்பிடலாம் தான் போனேன், ஆனா இந்த சாமானியா தான் இன்னைக்கு சமைக்கிறாளாம், அதான் லேட் ஆயிட்டு இருக்கு. பர்னர் எது லைட்டர் எதுன்னு கூட இவளுக்கு தெரியாது. இவெல்லாம் சமைச்சு என்னதை தான் கிளிக்க போறாலும் ஆண்டவனுக்கு தான் தெரியும். புலம்பாத, போப்பா. நீங்க ஏன் இந்த விரட்டதுலயே குறியா இருக்கீங்க? சரக்கு ஏதாவது ஒழிச்சு வச்சிருக்கீங்களா? போப்பா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எங்க அங்க போற? ரொம்ப போர் அடிக்குது ப்ரோ. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிற வரைக்கும் என்ன பண்றதுனே தெரியல, அதான் செடிக்கு தண்ணி ஊத்தலாமே நான் போறேன். பாவி, போர் அடிச்சா அவன் தண்ணி ஊத்திப்பான்னு பேரு, இவன் செடிக்கு தண்ணி ஊத்துறங்கறானே, என்னடா புதுசா இருக்கு. ஆமா, நீங்க இவ்ளோ பதறீங்க? வந்ததுல இருந்து நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், உங்க மொழியே சரியில்லையே. ஏன் மொழியே அப்படிதான்ப்பா. அது ஒண்ணும் இல்ல, வெளியில வெயில் ஏறிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்துல செடிக்கு தண்ணி ஊத்துறது அவ்வளவு நல்லது இல்ல. நீ உள்ள போய் நேரத்துக்கு சாப்பிடு போ. இல்லையே, ஏதோ தப்பா இருக்கு. என்னடா பெருசா தப்பு கண்டுபிடிச்சிட்ட? ஒரு பெரிய மனுஷன் அக்கறையில சொல்லிட்டே இருக்க, கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம எடுத்து பேசிக்கிட்டே இருக்க. இடுப்பு கிள்ளி விளையாடுற, செடிக்கு தண்ணி ஊத்துறேங்கிற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? வயசு வித்தியாசம் பார்க்காம பழகுனா நீ இப்படிதான் பண்ணுவியா? என் வார்த்தைக்கு மரியாதையா இல்லையா? இதே எங்க அண்ணி மட்டும் இருந்திருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? நீ செடிக்கு தண்ணி ஊத்துறேன்னு சொல்லுவியா? வர வர உன் போக்கே சரியில்லை. சரி 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 வா, நான் உள்ள போறேன். ஹாயா இயற்கை காத்து வாங்கிட்டு வாங்க. இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இருந்தாலும் அண்ணம்மா வரைக்கும் இழுத்து பேசுறாரு. அப்பாடா, ஒரு வழியா போய் சேர்ந்தான். ஐயோ, ஒருவேளை சாப்பாட திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு நான் படுற பாடு யாருக்கு தெரியும்? இத கொண்டு வர உனக்கு இவ்ளோ நேரம்? சாப்பிட எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே ஆடி அசைஞ்சு வர குடியா. ஆளும் மூஞ்சியும் பாரு.